அனைவருக்கும் வணக்கம். 2024 வருடத்தின் முதல் சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா மார்ச் 25ஆம் தேதி நிகழ்ந்திருக்குங்க. இந்த சந்திர கிரகணத்தின் காரணமாக கிரக நிலைகளில் சில மாற்றங்கள் உருவாகும். இந்த மாற்றத்தின் அடிப்படையில் இந்த மார்ச் 25ஆம் தேதிக்கு பிறகு மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, என்ன மாதிரியான சாதகமற்ற நிலைகள் உருவாக போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனராசி அன்பர்களே, மார்ச் 25ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தொட்ட காரியம் வெற்றியில் முடிந்தாலும் கடுமையான முயற்சிகள் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே மாதிரி பணவரத்து அதிகரிக்க செய்யுங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. தொழில் வியாபாரம் வேகம் பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க. தொழில் வியாபாரம் பற்றி மனதில் இருந்த கவலை நீங்கி தைரியம் உண்டாக பெறும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகத்தில் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிச்சிடுவாங்க. அலுவலக வேலையாக வெளியூர் செல்லவும் நேரிடலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற மன வருத்தம் உண்டாகலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க. மருத்துவம் தொடர்பான செலவும் உங்களுக்கு ஏற்படதாங்க செய்யும். அதே சமயம் ஆயுதம் நெருப்பு ஆகியவற்றை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களுக்கு புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க. வீண் அலைச்சலை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் பழகும் போது கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி கலைத்துறையினருக்கு பணவரவு ஏற்றிறக்கமாக இருக்குங்க. எடுத்த முடிவை செயல்படுத்துவதற்கு முன்பாக ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது. எந்த ஒரு காரியத்திலையுமே அவசர முடிவு எடுக்க தூண்டலாம். அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்க பெறுங்க. கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். அதே மாதிரி மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டாகும். எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலைகள் மூலமாக நன்மைகள் உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க. தொழில் போட்டிகள் நீங்க பெறும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வாக்கு வன்மையால் காரிய வெற்றி பெறுவாங்க. குடும்பத்தில் வீண் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீருங்க. பணவரத்து அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முயற்சி பண்ணுவீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும். தொழில் விரிவாக்கம் பற்றிய சிந்தனையும் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க. அரசாங்கம் மூலமா நடக்க வேண்டிய வேலைகள் திருப்திகரமாக நடந்து முடியும். சுப காரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். திருமண காரியங்கள் கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவும். அதே போல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் 25ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மற்றவர்கள் ஒப்படைத்த வேலையை பொறுப்போடு செய்து முடிக்கக்கூடிய குணத்தை நீங்க பெற்றிருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் தேவையற்ற மன சஞ்சலங்கள் அடிக்கடி ஏற்பட்டு நீங்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலமா வீண் பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். சிறிய விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க. அதே மாதிரி உங்களுடைய கோபத்தை நீங்க கட்டுப்படுத்துவது உங்களுக்கு நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். திடீர் பண தேவை உண்டாக பெறும். அப்படிங்கிறதுனால பண விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்க பாருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான வீண் அலைச்சல் இருக்கத்தாங்க செய்யும். வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வர்றதில் தாமதம் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நிர்வாகம் பற்றி யாருடனும் விமர்சனம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பதவி உயர்வு சம்பள உயர்வு தாமதப்படலாம். குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு டென்ஷன் தருவதாக இருக்குங்க. அதே சமயம் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல பலன்களை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்வதும் அவர்கள் போக்கில் விட்டுப்பிடிப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். வீண் செலவை தடுக்க திட்டமிட்டு செயல்படுவது நல்லதுங்க. மாணவர்களுக்கு சக மாணவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் மிகவும் பொறுமையுடனும் கவனமாகவும் பாடங்களை படிப்பது
அவசியம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. எடுத்த காரியம் அனைத்துமே வெற்றிகரமாக முடியும். மதிப்பு மரியாதை சிறப்படையும், செல்வாக்கு ஓங்கும், குடும்பத்தில் குதூகலம் ஏற்படுங்க. தம்பதிகளிடையே அன்பு மேலோங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பிரிந்த குடும்பம் ஒன்று சேருவாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நற்பலன்கள் கூடுதலாக கிடைக்கப்பெறுவீங்க. எதிலையுமே சிறிதளவு ஆதாயம் ஏற்படதாங்க செய்யும். முன் விரோதம் காரணமாக சில சங்கடங்கள் உருவாகலாம். அப்படின்னா கூட அவற்றை சமாளிக்கக்கூடிய வழிகள் உங்களுக்கு புலப்படும். இயந்திரங்களை பிரயோகிக்கும் பொழுது பணியாளர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியமாகிறது. தெய்வ பணி, தர்ம பணி போன்ற நற்காரியங்களில் ஈடுபடுங்க. அந்த ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகும். அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் நற்காரியங்களில் ஈடுபட்டு நிறைய பலன்களை உங்களால் அடைய முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் தொழிலில் பார்த்தீங்கன்னா சிக்கல்கள் உருவாகாது. அப்படின்னா கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருக்கத்தான் செய்யும். எதுலேயுமே அளவோடு ஈடுபட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த விஷயத்துலையுமே தொல்லைகள் இருக்காது. அடுத்தவர்களுடைய விவகாரங்களில் வீணாக தலையிட வேண்டாம். அதே மாதிரி பகைவர்கள் பணிந்து போகவும் வாய்ப்பு இருக்குங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சக பணியாளர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடையூறுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்க. அப்போ தான் உங்களுடைய பணி குறிப்பிட்ட நேரத்திற்குள்ள உங்களால் முடிக்க முடியும். அதே சமயம் குடும்ப விவகாரத்தை பற்றி யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அப்படி நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை உங்களுடைய குடும்பத்தில் உருவாகும். இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குடும்பத்தில், அதாவது கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சொத்து ரீதியான பிரச்சனைகளும் தலை தூக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி கடன் பிரச்சனைகளும் தலை தூக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான நேரங்களில் பொறுமையை கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே சரிங்க, கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருக்க பாருங்க. இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பழைய கடன்கள் வசூலாகக்கூடிய காலமாகவும் அமையப்பெறும். உங்களுடைய எதிரிகளின் பலம் குறைய ஆரம்பிக்கும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகும். தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க. மன அழுத்தம் மறையும். சிந்தனையில தெளிவு உண்டாகும். சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் மூலமாக நன்மை அடைவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் சரளமான பணவரவால சந்தோஷம் அடைவீங்க. இருப்பினும் பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க பாருங்க. நம்பிக்கையுடன் உங்கள் பணிகளில் ஈடுபடுவீங்க. நண்பர்களுக்கும் முற்றார் உறவினர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வீங்க. இருப்பினும் அவர்கள் மத்தியில் உஷாராக பழக வேண்டியதும் பேச வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க. குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. மழலை செல்வம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கப்பெறும். புதிய முதலீடுகள் தைரியத்துடன் ஈடுபடுவீங்க. அதில் உங்களின் முழு திறமை வெளிப்படுத்தி வெற்றி பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையுடன் செயல்பட்டு அவற்றை சமாளித்து விடுவீங்க. உங்களின் சமயோசித புத்தியால் பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். புதிய வாடிக்கையாளர்களையும் புதிய சந்ததிகளையும் நாடி செல்வீங்க. கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் சிரமங்கள் உண்டாகாது. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு தேடி வரும். வருமானம் சீராகவே இருக்கும். விரும்பிய இடமாற்றங்களும் கிடைக்கப்பெறும். மேலதிகாரிகளின் அன்பு ஆதரவு கிடைக்கும் என்றாலும் அவர்களிடம் மரியாதைக்குரிய தொலைவில் இருந்து பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது. சக ஊழியர்களுடன் நல்ல நட்பு தொடர்வது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. அப்பதான் உங்களின் வேலைகள் குறித்த காலத்திற்குள்ள நிறைவேற்றிவிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி அரசியல்வாதிகள் தாங்கள் சார்ந்திருக்க கட்சியின் தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுக்களை பெறுவாங்க. உங்கள் கௌரவம் உயர ஆரம்பிக்கும். சமுதாயத்தில் அந்தஸ்து உண்டாகும். உங்களின் முயற்சிகள் உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் அப்படின்னு கூட சொல்லலாம். கலைத்துறையினர் படிப்படியான வளர்ச்சியை காண்பாங்க. வருமானம் நன்றாக இருக்கிறதுனால ரசிகர்களுக்கு செலவு செய்வீங்க. சக கலைஞர்களால் நன்மை அடைவீங்க. புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறும். பெண்களுக்கு குடும்பத்தில் அமைதி நிலவும். வெளியூர் மற்றும் வெளிநாட்டில் இருந்து இன்பகரமான செய்திகள் வந்து சேரும். கணவரிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. கணவரின் உறவினர்களோடு வீண் வாக்குவாதங்களில் பேச வேண்டாம். அதே மாதிரி மாணவர்கள் படிப்பில் வெற்றி வாகை சூடுவாங்க. மேலும் உங்களுடைய ஞாபக சக்தியும் அறிவாற்றலும் பெருகும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் விளையாடும் பெற்றோர்கள், அதாவது விளையாடக்கூடிய நேரங்களில் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் மீது அதீத கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. பிள்ளைகள் மீது
பெற்றோர்கள் ஆதரவுடனும் நடந்து கொள்வாங்க. எதிர்கால கல்வி திட்டங்களை செவ்வனே நிறைவேற்றியும் கொள்வீங்க. இந்த காலகட்டம் பயணம் செல்லவும் நேரிடலாம். காரிய அனுகூலமும் உண்டாகலாம். மற்றவர்களுக்கு உதவ முன்வருவீங்க. வாழ்க்கை துணை மூலமா லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. மனதில் இருந்த சஞ்சலம் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கப்பெறுவீங்க. இந்த காலகட்டம் உங்கள் மீது குற்றம் சொல்ல நினைப்பவர்கள் அதனை விட்டு விடுவாங்க. தொழில் வியாபாரத்தில் சுமாரான முன்னேற்றம் இருக்குங்க. எதிர்பார்த்த கடன் வசதி கிடைக்கிறதுல சாதகமான பலன்கள் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சற்று கவனமாக பணிகளை கவனிப்பது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நிம்மதியும் சுகமும் உண்டாக பெறும். மன வருத்தத்தில் விட்டு சென்ற உறவினர்கள் மீண்டும் வந்து ஒன்று சேருவாங்க. உங்களுக்குரிய பரிகாரம்: தினமும் சித்தர்களின் ஜீவசமாதிக்கு சென்று வர எடுத்த முயற்சிகள் அனைத்துமே கை கொடுக்கும்.